இந்த தாக்குதலில் அங்கே நிலைகுலைந்து போனவர்கள் நிறைய பேர், தப்பித்து ஓடியவர்கள் பல பேர். அதிலே வீரப்பனாருடைய மனைவி முத்துலட்சுமி அவர்களும் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த பாப்பம்மாளும் கைகோர்த்து காடுகளுக்குள் கண்மண் தெரியாமல் ஓடுகிற சூழல். உயிரை காப்பாற்றியாக வேண்டும் என்று ஒரு காலகட்டத்தில் பாப்பாத்தி முத்துலட்சுமி இடத்திலே சொல்லுகிறார், அக்கா என்னால் ஓட முடியவில்லை, நான் நடந்தே வருகிறேன், ஏதாவது ஒரு பகுதிக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு முத்துலட்சுமி கெத்தேசாலை நோக்கி அவர் பயணிக்கிற போது தான் கெத்தேசாலனுடைய கிராம மக்கள் ஒரு 6 பேர் வீரப்பனாருடைய மனைவி முத்துலட்சுமியை பார்த்து காட்டி கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு முத்துலட்சுமியை தமிழ்நாடு அதிரடிப்படை கைது செய்து பண்ணாரி முகாமிலே கொண்டு போய் சிறைப்படுத்துகிறது. பாப்பம்மாள் தப்பி ஓடி கிழக்குப்புறமாக போய் பல கிலோமீட்டர் பசி அறியாது களைப்பு தெரியாமல் ஓடி செங்கப்பாடிக்குள் நுழைந்து உதவி கேட்கிற நேரத்தில் அங்கே இருந்த கர்நாடக அதிரடிப்படையினர் சேத்துக்குழியின் மனைவி வந்ததாக செய்தி அறிந்து அவரை கைது செய்வதற்காக போன அதிரடிப்படை பாப்பாத்தியை கண்டதும் புறமுதுகிலே சுட்டு நிறைமாத கர்ப்பிணியை கொன்று வீசி விடுவதாக ஆய்வுகள் சொல்லுது.